ஒரிஜினல் வாரணம் ஆயிரம் எடுக்கிறதுக்கு முன்னாடி இந்த மூவி ஃபுல் அண்ட் ஃபுல் லவ் சப்ஜெக்டா எடுக்கணும்னு 5 நாள் வைசாக்ல டெஸ்ட் ஷூட் பண்ணியிருந்தாங்க. ஆனால் சில காரணங்களால இந்த மூவி டேக் ஆஃப் ஆகாம போக ஒரிஜினல் வாரணம் ஆயிரம் எடுக்கும்போது அந்த டெஸ்ட் ஷூட் பண்ண லவ் போர்ஷன்ஸை தான் நம்ம சூர்யா அண்ட் சமீராவோட ட்ரெயின் சீன்ஸ்ல ஷூட் பண்ணியிருப்பாரு ஜிவிஎம். சமீரா ரெட்டியை பத்தி பேசும்போது ஃபர்ஸ்ட் இந்த படத்துக்கு ஹீரோயினா தீபிகா படுகோனே, ஆண்ட்ரியா, அசின்னு பல ஹீரோயின்ஸ் கிட்ட பேச்சுவார்த்தை போய் ஒரு வழியா திவ்யா ஸ்பந்தனாவும் ஜெனிலியாவும் தான் இந்த படத்துல நடிக்க இருக்கிறதா ஃபிக்ஸ் ஆச்சு. அதை ப்ரொடியூசர்ஸும் அனௌன்ஸ் பண்ணாங்க. ஆனா நம்ம ஜெனிலியா கடைசி நேரத்தில் பத்தல இந்த சம்பளம் பத்தலைன்னு ப்ராஜெக்டை விட்டு வெளியே போக வேற வழியே இல்லாமல் 10 நாள் ஹீரோயினே இல்லாமல் ஷூட்டிங்க்கு போனாங்க படக்குழு. ஆனால் அதுக்கப்புறமா தான் நம்ம சமீரா ரெட்டி இந்த படத்துக்கு ஹீரோயினாக ஃபிக்ஸ் ஆனாங்க. வாரணம் ஆயிரம் படத்தை ஆப்கானிஸ்தான் லொக்கேஷனில் ஷூட் பண்ணணும்னு நினச்சிருந்தாங்க படக்குழு. அப்படி பண்ணால் இந்தியாவிலேயே ஆப்கானிஸ்தானில் ஷூட் பண்ண முதல் படம் இதுவாக இருக்கும்ன்ற பெருமை கிடைக்கும்னு நினச்சாங்க. ஆனால் சில காரணங்கள்னால ஆப்கானிஸ்தானில் ஷூட் பண்ண முடியாமல் போயிடுச்சு. ஒரு வேளை அப்படி நடந்திருந்ததுன்னா வாரணம் ஆயிரமோட க்ரௌனில் இன்னொரு ஃபெதர் கண்டிப்பாக ஆட் ஆகியிருக்கும்.